ஹலோ மக்களே, வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். ஃபைனலி ஹீரோ சைட்லேருந்து ஒரு அப்டேட். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, பட் வேற ஒரு சைட்லேருந்து இந்த பிக்சர் ஷேர் ஆகியிருக்கு. கார்த்திகை தீபம் அப்கமிங் மேரேஜ் சீக்வன்ஸ் இவ்வளோ நாளாக நைட் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மார்னிங் ஷூட்டுமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஷேர் ஆகியிருந்தாலும் எல்லாரும் கேட்ட ஒன்று வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்க பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி, அண்ட் ஹீரோவோடைய அந்த நைட் அந்த வெட்டிங் ரிசப்ஷன் பிக்சருமே ஷேர் ஆகியிருந்துச்சு. பட் வேட்டி சட்டையில், அதாவது பட்டு வேட்டி சட்டையில் பிக்சர் வேணும் மாப்பிள்ளை கெட்டப்பில் அப்படின்னு சொல்லி கேட்டவங்க எல்லாருக்குமே இதோ பிக்சர் வந்து ஷேர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ரவுடியாக ஆக்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து இந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் நம்ம சிவனாண்டி வந்து ஏதோ கிட்னாப்பிங்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று சாமுண்டீஸ்வரி கிட்னாப் பண்ணோம், அதர்வைஸ் கார்த்தியை கிட்னாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து சேவ் பண்ணி கார்த்திக் கூட்டு வரும்போது இந்த பிக்சர்லாம் வந்து ஷேர் ஆகியிருக்கு போல. ஐ மீன் ஆஃப் ஸ்க்ரீனில் நிறைய ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க. அங்கேருந்து சாமுண்டீஸ்வரியை கார்த்திக் காப்பாற்றி கொண்டு வராரா, இல்லை கார்த்தியை கிட்னாப் பண்ணி போயிட்டு கார்த்தியை தப்பிச்சு வரா மாதிரி இருக்க போகுதா அப்படின்றதுலாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கார்த்திகை தீபம் வர இருக்கு. எனிவேஸ் ஹீரோ செம்ம ஹேண்ட்ஸமாக வேட்டி சட்டையில் பட்டு வேட்டி சட்டையில் இருக்காங்க மாப்பிள்ளை கோலத்தில். கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக நடக்கும்னு தான் தோணுது. பட் இன்னும் அதை ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்ஸும் ஷேர் ஆகலை. ஒன்ஸ் ஷேர் ஆச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.